அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். உங்களுக்கு நான் இப்போ தெரியுமா பட்டுக்கோட்டை 7 இறுதி கட்டத்தில் நிற்கிறோம். நான் இங்கே இதில் என்ன கைக்க போகிறோம்னா, உங்களுக்கு பிடித்தவர்கள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரவா. ஆண் அடிக்கலாம், பெண் அடிக்கலாம், அவங்கள லவ் அடிக்கலாம், நண்பனை அடிக்கலாம். முதலாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு போட்டு உடனே என்ன செய்யுங்கன்றா, அவங்களுக்கு பிடித்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறியாமல் நீங்கள் நடந்துக்க பாருங்கள். அப்படி இதாக்கும்போது அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இக்கிட்ட நீங்கள் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க உங்களை மன்னித்து ஏற்றுக்கிறதுக்கு அடுத்து பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் நண்பர்மார்களை உங்களுக்கு உறவினர்களை நீங்கள் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டுக்கு கிடைக்கிறது தாய் தகப்பன் உறவினர்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. ரெண்டாவது அவங்களுக்கு கிடைக்கிறது ஃப்ரெண்டு, அவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி நீங்கள் இது செஞ்சு கொள்ளுங்கள். மூணாவது கிடைக்கிறது உங்கள் லவர். அந்த லவர் சொல்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லை தான். அதனால் நீங்கள் அவங்கள சந்தோஷம் வச்சுங்க, இது செஞ்சுங்கோ. ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு நாளுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏண்டா லவர்னு சொல்கிறவன் நீங்கள் உயிரோடு இருக்க காட்டினா அவங்கள லவ் பண்ணி கொண்டிருப்பான். 2 மணிக்கு மோத்தாயிட்டா உங்களுக்காக கல்யாணம் முடிக்காமல் இருக்க போதில்லை. ரெண்டாவது ஒரு ஆளை லவ் பண்ணிக்குவாங்க, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போகாமல் போகிறாங்க இல்லையா. வீட்டாக பேசி மாப்பிள்ளையை வச்சு பேசிட்டு விட்டு போட்டு போகாமல் போகிறாங்க. நீங்கள் லவ் பண்ணிக்கிறதுக்கும் வீட்டாக டவச்சர் தாங்கிறாமல் கல்யாணம் முடிச்சுன்னு போகலாம். இல்லை நீங்கள் கல்யாணம் முடிச்சு 2 புள்ள உங்களுக்கு இருக்கும் போதும் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாம், இல்லாட்டி புள்ளையோட வாழலாம். ஒய்ஃப்னு சொல்லி நிரந்தரம் இல்லை. ஆனால் அப்படி கல்யாணம் முடிச்சுன்னு போகிற நேரத்துக்கு நீங்கள் அதுக்கு வாங்கி கொடுத்த சாப்பாடை அதை சொல்லி தான் ஆகணும். இது 101 தான் நடக்கும் உங்களோட வாழ்கிறது பறவை. அதனாலவே நீங்கள் லவர்னு சொல்கிறவங்க கொஞ்சம் லிமிட்டை வைத்துக்கொள்ளுங்கள். நண்பனுக்கும் மேலே வைக்காமல் நண்பனுக்கு கீழே வைங்க. சிலவங்களுக்கு கீழே லவ் பண்ணோடனே லவருக்காக நண்பனை முடிச்சுட்டு போகிறது. ஆனால் சில நண்பமாக பாவம் பார்த்து வருவார்கள், நல்ல நண்பர்கள் அப்படி பாவம் பார்த்து வரப்போதில்லை. உங்களுக்கு லவரை விட பெஸ்ட்டு நண்பன் ஃப்ரெண்டியாக தான் இருக்கணும். லவர் உங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். சரியா. இப்படி உங்கள் உறவுகள் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்லி தந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்டு பாய். உங்களை புது நிகழ்ச்சியை சந்திக்கிறேன்.